பொதுவாக வீட்டு தெய்வம் ஒன்று உண்டு, குல தெய்வம் ஒன்று உண்டு, எல்லாத்துக்கும் மேல வழிபடு தெய்வம் உண்டு, அதுக்கும் மேல பெருந்தெய்வம் ஒன்று உண்டு. வீட்டு தெய்வம்னா எதை கும்பிடுறோம்? நம்ம முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருப்பாங்க, அவங்க நமக்கு ரொம்ப பிரியமா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு படையல் போடுவோம், இது வீட்டு தெய்வம். அதுக்கு கொஞ்சம் மேல குல தெய்வம். குல தெய்வம்னா என்ன? எங்களுக்கு அந்த காலத்துல அந்த கோயில் ஐயனார் தான் கும்பிடுவோம், இந்த கோயில் மகா காளியத்தான் கும்பிடுவோம், இதெல்லாம் குல தெய்வம். அதுக்கும் மேல விருப்ப தெய்வம். எனக்கு முருகன் தான் பக்தி, எனக்கு திருப்பதி பெருமாள் தான் பக்தி, அது விருப்ப தெய்வம். எல்லாத்துக்கும் மேல பெருந்தெய்வம் பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் மேல அவளது தெய்வங்களையும் தன்னுடைய ஆற்றலை செலுத்தி எல்லாருக்கும் ஆற்றல் கொடுக்கிறவர் பரமேஸ்வரன். நினைப்புல வச்சுங்க, பவர் கூட அவர்கிட்ட. இந்த எல்லாரையும் நம்ம கும்பிடுறோம் நம்ம பழக்கத்தினால. சில பேர் என்ன செய்யறாங்க, சிவபெருமான கும்பிடாமல் வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு காளி கருப்பன் அப்படி வச்சு கும்பிட்டு என்னென்னமோ பண்றாங்க, பலி கொடுக்குறாங்க. எந்தெந்த தெய்வத்துக்கெல்லாம் பலி கொடுக்குறீங்கோ அதெல்லாம் சிறு தெய்வம் அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுதினார். பலி கேட்கிற தெய்வம் எல்லாம் சிறு தெய்வம், அது ஒன்றும் கேட்கல. அந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? நமக்குத்தான் ஆசையா இருக்கு, குருக்களுக்கு ஆசையா இருந்தா சாமிக்கு பலியை கொடுக்குற, நம்மளும் பலி கொடுத்துட்டு போறோம். கொடுக்கக்கூடாது. பலி கொடுக்கிறது நம்ம ஆணவத்தை பலி கொடுக்கணும், நம்ம காமத்தை பலி கொடுக்கணும், நம்முடைய மாயையை பலி கொடுக்கணும். அதை விட்டு விட்டு ஆட்ட விட்டு என்ன பண்றது? சிறு தெய்வம் சேருவோம் அல்லோ, பூசப்பட்டேன் திருநீரே, பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். பேசப்பட்டேன் உன் அடியார். உன் அடியார் கூட்டத்தில் என்னையும் சேர்த்து பேசினார்கள். திருநீர் நான் பூசிக்கொண்டேன். ஊர்ல உள்ளவன் பூரா என்ன முற்றால் மடையன் பைத்தியக்காரன் என்று ஏசினார்கள். இனிமே என்னால முடியாது, ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே. இதுதான் திருவாசகம். தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கும் என்ன வித்தியாசம்? தேவாரம் கடவுளை பற்றி பாடியது, திருவாசகம் கடவுளோடு பேசியது. அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்ற பாருங்க, இதெல்லாம் ஆண்டவனை பத்தி பேசலாம். மனத்தகத்தான் கலை மேலான் வாக்கில் உள்ளான் வாயாளர் தன்னடியே பாடும் தொண்டன் இனத்தகத்தான் இமயவர்ணம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பானான் இப்பால் செம்பன் குணத்தகத்தான் நலுங்கொன்றை கோதில் உள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காத்தின் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. எல்லாம் படற்கை. கடவுள் இப்படி இப்படியெல்லாம் இருப்பார். திருவாசகம் எப்படின்னா கடவுளை நேர்ல நிக்க வச்சு, ஐயா என்னை விட்டுட்டு போயிட்டே, என்னை விட்டுறாதே, நான் ஒரு பசுமாடு நொண்டி மாடு, நல்ல மாடெல்லாம் முன்னால போயிடுச்சு, கதவை சாத்திராதே, நான் நொண்டி மாடு நொண்டி நொண்டி வர்றேன், கொஞ்சம் தாமதமாகும், என்னை விட்டுறாதே என்னை விட்டுறாதே. இந்த அழுகை தமிழ் தான் திருவாசகம். திருவாசகத்துக்கு அழுகை தமிழ் பேர். பேசினா இயல் தமிழ், பாடினா இசைத்தமிழ், நடிச்சா நாடகத்தமிழ், திருமறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ். திருவாசகம் அழுகை தமிழ். திருவாசகம் அழுகை தமிழ். தன்னை அறியாம கண்ணீர் விட்டா கடவுள் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார். கடவுளை அழைத்து வந்த நூல் திருவாசகம். கிரிதாரி பிரசாத் கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கறிஞர் 40 வருஷத்துக்கு முன்னால கொடிகட்டி பறந்த சொற்பொழிவாளர். அருமையா பேசுவார், அழகா சொன்னார். மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்னார். பகவத்கீதையை எத்தனை பேர் கேட்டாங்க? 2 பேர் கேட்டாங்க. ஒன்னு அர்ஜுனே, 2 மேல கொடியில உட்கார்ந்து இருந்த ஆஞ்சநேயன். மறந்துடாதீங்க, அர்ஜுனனுடைய கொடியில மேல ஆஞ்சநேயன் உட்கார்ந்து இருக்கான். பகவத்கீதையை கிருஷ்ணன் சொல்ல 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 அர்ஜுனனும் கேட்டா ஆஞ்சநேயனும் கேட்டான். அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருமா? சந்தேகத்தை கேட்பானா, கிருஷ்ணன் மேல பார்ப்பானா, ஆஞ்சநேயன் பதில் சொல்லுவான். எப்படி பாருங்க,
அறிவுக்கு அடையாளம் ஆஞ்சநேயன். மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் உண்டா? உண்டு. அதுதான் திருவாசகம். மனிதன் மனதிற்கு சொன்ன நூல் திருக்குறள், கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம். அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெருமை. என்ன பெருமைங்கிறீங்களா? நடராஜா திருவீதி உலா வருகிற பொழுது ஒரு பக்கம் சிவகாமி, இன்னொரு பக்கம் மாணிக்கவாசக சுவாமி. சிதம்பரத்துல போய் பாருங்க, நடராஜா இருந்தா இடது பக்கம் சிவகாமி, வலது பக்கம் மாணிக்கவாசகர் இருப்பார். 63 நாயன்மார்கள்ல யாரும் இருக்க மாட்டாங்க. 63 சேராத மாணிக்கவாசகர் தான் இருப்பார். ஏன்? சிவகாமி சீக்கோல் டு மாணிக்கவாசகர். சிதம்பரத்தில் 4 வாசல், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஒவ்வொரு வாசல் வழியா ஒவ்வொரு சிவனடியார் உள்ள வந்தாராம். வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி சுவாமி வர்றார், மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமி வர்றார், தெற்கு வாசல் வழியா சீர்காழியிலிருந்து சம்பந்த சுவாமி வர்றார், கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசகர் உள்ள வர்றார். கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கத்துல உள்ள வாசல். நடராஜா கிழக்கு வாசல் வழியாத்தான் தேருக்கு போவார், திரும்ப வருவார். அந்த வழியா மாணிக்க வாசகர் உள்ள வர்றார். ஏன்? 4 வழியா ஆண்டவனை அடையலாம். 1, கடவுள் எங்க அப்பா, நான் அவருக்கு பிள்ளை நினைக்கலாம். அது ரொம்ப கஷ்டம் நமக்கு. சம்பந்த சுவாமி அப்படித்தான் நினைச்சார். கடவுள் அப்பா, நான் கடவுளுக்கு பிள்ளை. 2வது, கடவுள் தலைவன், நான் தொண்டன். அப்பர் சுவாமி, கடவுள் தலைவன், நான் வேலைக்காரன், நான் தொண்டன், அடியாருக்கு அடியே. 3வது சுந்தரமூர்த்தி, கடவுள் எனக்கு தோழன், நான் அவருக்கு தோழன். இந்த சினிமாவில் நண்பேண்டாங்கிற பாருங்க, அது மாதிரி தோழன் சுந்தரமூர்த்தி சுவாமி. 1000 தப்பு பண்ணனாலும் கடவுள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி தோழமை, நண்பர். மாணிக்கவாசக சாமி எப்படி? கடவுள் காதலன், நான் காதலி. அதுதான் புனிதமான உறவு. எம்பெருமானை காதலித்தவர் மாணிக்கவாசக சுவாமி. சம்பந்த சுவாமியுடைய மார்க்கத்துக்கு என்ன பேரு? சத்புத்திர மார்க்கம். அப்பர் சுவாமிகளுடைய வழி தாச மார்க்கம். தாசன்னா அடியவன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம். சகன்னா தோழன், சகா, சக மார்க்கம். மாணிக்க வாசகர் வழி சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன? கடவுளை காதலனாக்கி, தன்னை காதலியாக்கி, அவரை கட்டி பிடித்து அனுபவிப்பது, அதுக்கு பேரு சன்மார்க்கம். அதனாலதான் ராமலிங்க சுவாமி பின்னாலே சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வச்சார். ராமலிங்க சுவாமி அப்படியே திருவாசகத்தை படித்தவர், அப்படியே திருவாசகத்தில் ஆண்டு போனவர், திருவாசகம் மாதிரி பாடியவர். திருவருட்பா என்பது திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு. திருவருட்பா இஸ் தி 19th century edition ஆஃப் திருவாசகம். பெரியவங்க எழுதுறாங்க. அப்படியே இருக்கும். திருவாசகத்தை படிச்சுட்டு திருவருட்பா படிச்சா ஒரே மாதிரி இருக்கும். ராமலிங்க சுவாமிக்கு கல்யாணம் ஆனிச்சான். முதல் நாள், முதல் இரவு, சொந்த அக்கா பொண்ணு மணமகன். இவரா பரம சன்னியாசி. இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க? கல்யாணம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. சாமியும் ஒத்துக்கிட்டார். முதல் இரவு இவர் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கார். அந்த பொண்ணு கீழே காலை மடக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. சொந்த அக்கா பொண்ணு, மாமா அக்கா பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. முதல் இரவு ஒரு புஸ்தகத்தை தூக்கிட்டு போயிட்டார் சாமி. போய் இவர் வாடு புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டார். இறங்கி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் வாழ்க, கோகடியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க. அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்க. திருவாசகம் முதல் தலைப்பு சிவபுராணம், 95 வரி, 11 வேந்தம் பணிந்து முடிச்சிட்டார். அடுத்தது கீர்த்தி திருஅகவல், தில்லை மூதூர் ஆடிய திருப்படி, மணமணன் அதுவும் ஓடிச்சு. திருவண்ட பகுதி, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், வளப்பெருந்தன்மை, வளப்பெருங்காட்சி, அதுவும் ஓடிச்சு. போற்றி திருஅகவல், நான் முதலா வானவர் தொழுதட ஈரடியாலே மூவலகலன், மணமணன் அதுவும் முடிஞ்சு போச்சு. 4ஆம் தலைப்பு போற்றி திருஅகவல். 5ஆம் தலைப்பு திருச்சதகம் 100 பாட்டு. 6ஆம் தலைப்பு நீர்த்தல் விண்ணப்பம் 50 பாட்டு.
7ஆம் தலைப்பு திருவம்பாவை 20 பாட்டு, 8ஆம் தலைப்பு திரு அம்மானை 20 பாட்டு, 9ஆம் தலைப்பு திருப்பொற்சுன்னம் 20 பாட்டு, திருக்கோத்தம்பி திருப்பூவல்லி மட மட மடன்னு போயிட்டு இருக்கு. 51 தலைப்பு, 658 பாட்டு. கண்ணீர் மல்க ராமலிங்க சாமி பாடினார். முடிஞ்சது, விடிஞ்சது. முதலிரவு முடிஞ்சு போச்சு. அதுக்குத்தான் தேன் நிலவுன்னு பேர். நம்ம ஹனிமூன்னு சொல்றீங்களா இல்லையா? ஹனிமூன்னா என்ன? தேன் நிலவு தானே. திருவாசகத்துக்கு தேன்னு பேர் தெரியுமா? தொல்லை இரும்பிறவி சூடுங்களை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதபூரியம் போல் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் தேன் மாதிரி. ஏன்? தேன் தானும் கெட்டு போகாது, அதுக்குள்ள போட்டதையும் கெடுக்காது. பலாச்சோட இருக்குல்ல, தனியா வச்சிருந்தா கெட்டு போயிடும். தேனுக்குள்ள போடுங்க, 4 நாள் ஆனாலும் நல்லா இருக்கும். திருவாசகம் அப்படி தானும் உயர்ந்தது, தன்னை படிப்பவனையும் உயர்த்துவது. அதனாலே திருவாசகம் என்னும் தேன். ராத்திரி முழுக்க பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு ஒரு மனுஷன் திருவாசக தேனை அருந்தினால் அதுக்கு தான் நீங்க தேன் நிலவுன்னு பேரு. ராமலிங்க சுவாமி என்ன ஆச்சு தெரியுமா? ராமலிங்க சுவாமி 51 வருஷம் இருந்தார். திருவாசகத்தில் 51 தலைப்பு. அப்படியே நடமாடும் திருவாசகம். இவருக்கு முன்னாலே அந்த பொண்ணு ஆண்டவனை அடைஞ்சிட்டு வேற சிந்தனையே கிடையாது அவனுக்கு. திருவாசகம் 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 அப்படியே ஈடுபட்டு படிச்சு 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 இவருக்கு முன்னால அவன் ஆண்டவன் போய் சேர்ந்துட்டான். சாமி என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு துண்டு போர்த்தி இருப்பாரு. ராமலிங்க சாமி படத்தை பார்த்திருக்கீங்களா? முக்காடு போட்டிருப்பாரு. உடம்ப காட்ட மாட்டார். ஏன்? அது பிரணவ தேகம். வெயிலால் உலர்த்தப்படாதது, தண்ணீரால் நனைக்கப்படாதது, காற்றினால் உலர்த்தப்படாதது. அப்படி உடம்பு. போட்டோ எடுக்க முடியாது. ராமலிங்க சாமியை ஒருத்தன் போட்டோ எடுத்து மாட்டான். 1880 ஒட்டிய ஒரு காலம், 1874 ஒட்டிய காலகட்டம். சாமி பிறந்தது 1823. சாமி மறைஞ்சது 1874 ஜனவரி மாசம் 30ஆம் தேதி தைப்பூசம். யாரு? ராமலிங்க சுவாமி. போட்டோ எடுத்து பார்த்தாங்க. போட்டோவில் ஒண்ணு விழுகல, வெள்ளை வெள்ளைன்னு விழுந்திருக்கு. சாமி ஒண்ணு விழுகலையா? இந்த தேகத்தை ஒன்னால பிடிக்க முடியாதுடா, இது பிரணவ தேகம். உடனே என்ன பண்ணா? ஒரு பயவன்கிட்ட சொல்லி மண்ணுனால பொம்மை பண்ணலாம். ராமலிங்க சாமி மாதிரியே கொண்டாந்து கொடுத்தான். சாமி எப்படி இருக்கு? அட பாவி, பொன்னான உடம்ப மண்ணாக்கிட்டே கீழே போட்டு உடைச்சுட்டார். இருங்க. அதனால உடம்பை எப்பவுமே துணியை போட்டு மூடி இருப்பார். இந்த தலையை முக்காடு போட்டிருக்காருல்ல, இந்த முக்காட்டுக்குள்ள ஒரு சின்ன ஏடு இருக்குமா. அந்த ஏடுல என்ன எழுதி வச்சிருப்பார் தெரியுமா? திருவாசகம் எழுதி வச்சிருப்பார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, 2 வரி எழுதி உள்ள வச்சு மூடி இருப்பார். வாரியார் சுவாமி எழுதுறார். யாரு சொன்னா? ராமலிங்க சாமியை பார்த்த ஒரு பாட்டி அம்மாவை வாரியார் பார்த்திருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்கு. சாமி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பெண்டாட்டி மறைஞ்ச உடனே எடுக்காத துணியை எடுத்தார். அவளுக்கு அதை போட்டு போர்த்தி அடக்கம் பண்ணணும். நான் பண்ணக்கூடியது இதுதான். வேற துண்டை எடுத்து மாட்டிக்கிட்டார். திருவாசகம் எங்க போயிருச்சு பார்த்தீங்களா? அதான் திருவாசகத்துக்கு சிறப்பு. திருவொற்றியூருக்கு போவானா ராமலிங்க சுவாமி. தன் சொந்த பாட்டை பாட மாட்டார், திருவாசகம் தான் பாடுவார். நானா இருந்தா என்ன பண்ணினேன்? 8 வரியில ஒரு பாட்டை தப்பு தப்பா எழுதிக்கிறேன். அங்க போய் படிச்சுட்டு யார் பாட்டு தெரியுமில்ல, என் பாட்டு. அவன் சொல்லுவான், அது தப்பா இருக்கிற வரை தெரியும், உன் பாட்டை தான் இருக்கணும். இது என்னத்துக்கிற வம்பு? எனக்கு ஒரு ஆசை, நான் பாடினேன் நான் பாடினேன் நான் பாடினேன். ராமலிங்க சாமி அவர் பாட்டை பாட மாட்டாராம், திருவாசகத்தை பாடுவார். திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர். 658 திருவாசகமும் பாடம். கடைசி காலத்திலே திருவாசகம் கேட்டுட்டு இறந்து போனா அடுத்த பிறவி கிடையாதாம். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். அப்போ அவருக்கு மகாத்மான்னு பட்டம் கிடையாது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எம்.கே. காந்தி, வக்கீல், பாரத் லா, லண்டன்ல போய் லா படிச்சுட்டு வந்தவர்.
குஜராத்திலிருந்து வேற ஒருத்தருக்காக வக்கீல் தொழில் பண்ண ஜோகானஸ்பர்க் வந்திருக்கார். சவுத் ஆப்பிரிக்காவில் உட்கார்ந்திருக்கார். அங்கிருந்து ஒரு ஆள் வர்றான். உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. ஒரு துண்டை இந்த கை இடுக்கல வச்சிருந்தான். சாமி, யாருப்பா? என் பேரு பாலசுந்தரம். நீ யாரு? எங்க இருந்து வர்ற? நான் தமிழ் கூலி. அது என்னையா தமிழ் கூலி? தமிழ்நாட்டிலிருந்து போய் கூலி வேலை பண்றவன். என்ன உடம்பெல்லாம் ரத்தம். என் முதலாளி கொடுத்த பரிசு. 24 மணி நேரம் நாங்க அடிமைகளா வேலை பார்க்கணும். எங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. 18 மணி நேரம் வேலை பார்க்கணும், 6 மணி நேரம் அடிவாங்கி சாகணும். இதான் எங்க தலையெழுத்து. இது எங்க முதலாளி கொடுத்த பரிசு. அது சரி, துண்டை ஏன் தோல்ல படாம கை இடுக்கல வச்சிருக்க? நாங்க அடிமைகள், தோல்ல துண்டு போடக்கூடாது. போட்டா என்ன ஆகும்? அடுத்தாப்புல துண்டு போட தோல் இருக்காது. நாய்க்கு கட்டினாப்புல எங்களுக்கு லைசன்ஸ். இது இல்லாம நாங்க வெளியில போக கூடாது. நாங்க கல்யாணம் பண்ணா கூட செல்லாது. வெள்ளக்காரனுக்கு பக்கத்தை நாங்க நிக்க கூட முடியாது. தென்னாப்பிரிக்காவில் அந்த கஷ்டம். நாங்கெல்லாம் மாயவரத்திலிருந்து வந்தவங்க. சாமி, நீங்க தான் எங்களுக்கு காப்பாற்றணும். அவனுடைய கேஸ காந்தி எடுத்துக்கிட்டார். கோர்ட்டுக்கு போய் அவனுடைய முதலாளி மேல கேஸ் போட்டார். எல்லா உரிமைகளையும் வாங்கி கொடுத்தார். 1 வருஷம் கேஸ் நடந்துச்சு. தீர்ப்பு வந்துருச்சு. எங்க இந்தியாவில இருந்து 50 வருஷம் கேஸ் நடக்கும். அதுக்குள்ள காந்தி கதை முடிச்சிடும். 1 வருஷத்துல தீர்ப்பு வந்துச்சு. 1913 14 வந்துருச்சு. உடனே தமிழ் மக்கள் பூரா காந்தி காலில் போய் விட்டுட்டாங்க. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், எல்லாரையும் நீங்க தப்பிச்சு விடணும். எல்லாம் அடிமைகளா கிடக்கிறோம். பெரும்பகுதி மாயவரம் பக்கத்துக்காரங்க. முனுசாமி முதலியாருன்னு ஒருத்தர், அவர் பொண்ணு வள்ளியம்மைன்னு பேர். மாயவரம் பக்கம் தில்லையாடின்னு கிராமம். தில்லையாடி வள்ளியம்மை. அந்த பொண்ணு வந்து காலில் விழுகுது. சாமி, நாங்கெல்லாம் அடிமைகளா கிடக்கிறோம். இது எங்க அப்பா, அது சித்தப்பா. இங்க வந்து அவ்வளவு வேலை, இந்த சுரங்கத்துல வேலை பார்த்து நாங்க வைரத்தை எடுத்து கொடுத்து எங்க வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. எங்களுக்காக நீங்க தான் போராட வேண்டும். மகாத்மா காந்தி பொறுப்பு எடுத்துட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இந்தியாவுக்கு ஒத்திகை பார்த்தது தென்னாப்பிரிக்காவில். தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை திருத்தி பலப்படுத்தினார்கள். காந்தி எழுதுகிறார். ஒத்துழையாமை போர் தொடங்கியாச்சு. தென்னாப்பிரிக்க வெள்ளக்கார எல்லாரையும் முடிச்சு ஜெயில போட்டாங்க. ஒரு அறையில 3 பேர் போட்டாங்க. காந்தி, பாலசுந்தரம், வள்ளியம்மை. வள்ளியம்மைக்கு வயசு 14 வயசு. 1900 பிறந்தவர். 1914 14 வயசு. மலர்ந்தும் மலராத பருவம். ஒத்துழையாமை போருக்கு வந்ததுனால அவளையும் தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. ஜெயில்னா கொடுமை. சாப்பாடு சரியில்லை, வேளா வேலைக்கு அடி, எல்லா வேலையும் பார்க்கணும், கழிப்பறை கிடையாது. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? தென்னாப்பிரிக்கா. அவ்வளவு கொடுமை. இப்ப இந்தியாவில் ஜெயில்னா வசதியா இருக்கு. உள்ள போயிட்டு வெளியில வந்தா 10 கிலோ கூடுது. ஆளு கழிச்சுன்னு பேட்டி கொடுக்குறாங்க. இங்க நாடு இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. நாமக்கல்லா எழுதுவார் அந்த காலத்தில், எல்லோரும் தேசபக்தர் இந்த நாடு, எத்தனையோ சிறைவாசம் இனிதாய்க்கார். சொல்லாலும் எடுத்தாலும் விளக்க ஒன்னா, துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். இது அந்த காலம். சொல்லாலும் எடுத்தாலும் விளக்க முடியாத துன்பங்கள் சிறைவாசம். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சாயப்போகுது. இந்த கஷ்டத்தை தாங்க முடியலை. 14 வயசுல அந்த பொண்ணு இறந்து போக போகுது. ஜெயில இருந்து வெளியில விட்டுட்டான். 3 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டான். இந்த பொண்ணால நடக்க முடியலை. கிடக்கு ஒரு துப்பட்டி போர்வை, அதுல அவளை படுக்க வச்சு சுருட்டி, ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் பாலசுந்தரம் தூக்கி கொண்டு வந்து காந்தியுடைய ஆசிரமத்தில் படுக்க போட்டாங்க. சாக போகுது. சுத்தி எல்லாரும் நின்று கண்ணீர் விடுறாங்க. அந்த பொண்ணு கம்பீரமா அப்படி பார்க்குது எல்லாரையும். வயசு 14. பாலசுந்தரத்தை பார்த்தது, அண்ணா என்ன அந்த பாட்டை பாடு, கேட்டுட்டு இறந்து போறேன். என்ன தைரியம், இறந்து போறேன்.
14 வயசு பொண்ணு. நம்மளா இருந்தா அந்த வார்த்தையை சொல்லவே பயப்படும். என்னமோ இந்த இருக்கிற கேன்பராவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இறந்து போறேன். இன்னைக்கு இந்தியாவில் யாராவது இறந்து போய் பணம் தூக்கிட்டு போனா எல்லா வீடும் வீட்டு வாசல தண்ணியை விட்டு கழுவுவாங்க. ஏன்? எமன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. எவ்வளவு பயம். மகாத்மா காந்தி ஒரு பார்வை பார்த்தார். அம்மா திரும்பினா உனக்கு வருத்தமா? ஆமா பாபுஜி. என்ன வருத்தம்? 14 வயசுல அநியாயமா இறந்து போக போறியே, அது வருத்தமா? இல்லை. அப்ப என்னமா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் வருத்தம். என்னம்மா சொல்ற? ஒரு உயிர் பெற்றது வருத்தமா? ஆமாம் பாபுஜி. எனக்கு கடவுள் 2 உயிர்களை தந்திருப்பாரே, ஆனால் உங்கள் ஒத்துழையாமை போராட்டத்துக்கு இன்னொரு முறை இன்னொரு உயிரையும் கொடுக்க வாய்ப்பு கிடைக்குமே. இப்பொழுது நான் ஒரு உயிரை தானே கொடுக்க போகிறேன். இந்த பொண்ணை கும்பிடணுமா வேண்டாமாப்பா? நான் ஒரு உயிரை தானே கொடுக்க போறேன். 2 உயிர் இருந்தா உங்க ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு உயிரையும் கொடுப்பனே. காந்தி கும்பிட்டார். இதுதான் தமிழ் பெண். தாயே, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். குஜராத்துக்காரர், உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். முடிஞ்சு. அண்ணா பாலசுந்தரம், அந்த பாட்டை படி, நான் கேட்டுவிட்டு இறந்து போகிறேன். பாலசுந்தரம் ஒரு பாட்டு படிச்சார். இந்த பொண்ணு அந்த பாட்டை அப்படியே கேட்டது. இந்த வழியா கண்ணீர் வடிச்சு எல்லாரையும் பார்த்தது. கண்ணை திறந்தது, சிரிச்சுது, சிரிச்சபடிக்கு நின்று போச்சு. இறந்து கிடக்கிற பொழுது முகத்துல மகிழ்ச்சியோட இறந்து கிடந்தா இனிமே பிறவி கிடையாது. என் கடமையை நிறைவேற்றி விட்டேன். செத்து போன மரண கடை கிடைக்கும். சவக்கடையம் மந்திரி என்னடா போன மாதிரி தெரிகிறேன். செத்து போன மரணம் பயம் வரும். யமனை பார்த்து பயம் வரும். பார்த்தா பயமா இருக்கும். சில பேர் இருக்கிற போதே அப்படித்தான் தெரியுது. செத்து போனா எப்படி இருக்கும்போது தெரிகிறது. இந்த குழந்தை 14 வயசுங்க, கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளை. அப்படியே சிரிச்சபடிக்கு இறந்து போச்சு. மகாத்மா காந்தி கேட்டார், பாலசுந்தரம் அது என்ன அந்த பாட்டுன்னு கேட்டாலே, ஏன் அந்த பாட்டை கேட்டான் சாகுற போது? காந்திஜி, ராத்திரி தூங்குற பொழுது எந்த நினைப்போட தூங்குறோமோ காலையில விடுகிற பொழுது அந்த நினைப்போட எழுதும். அப்படியே ஒட்டிக்கும். யாழ் நூல் விபுலானந்தர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இலங்கையினுடைய பெரிய புகழுக்கு காரணம். ஒரு நாள் ஏதோ யாழ் நூல்ல சந்தேகம் வந்துருச்சு. ராத்திரி முழுக்க சிந்திச்சார், புரியல, தூங்கிட்டார். விடிகாலம் எந்திரிச்சார். அந்த சிந்தனை தொடர்ந்து. என்ன தெரியலையே. காலம் வர சாப்பாடு சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலைய போடுறதுக்கு போனார். எச்சி இலை. அங்கே ஒரு பிள்ளையார் இருக்காங்க. தெரியுமா? பிள்ளையார எங்க வேணாலும் வைக்கலாம். எச்சி இலை போடுற இடத்துல பிள்ளையார வச்சா உச்சிஷ்ட கணபதினு பேரு. உச்சிஷ்டம்னா எச்சில். பிள்ளையார எந்த இடத்துலையும் வைக்கலாம். பையில வைக்கலாமா? வைக்கலாம். எந்த இடத்துல வச்சாலும் அவர் ஆற்றலோடு இருப்பார். மற்ற சாமிக்கெல்லாம் அஷ்டபந்தனம் பண்ணணும். பிள்ளையாருக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். மஞ்சள்ல பிடிக்கலாம், மண்ணில பிடிக்கலாம், சாணியில பிடிக்கலாம், எந்த இடத்துலையும் இருப்பார். உச்சிஷ்ட கணபதி. எச்சிலையை போட போனாரா, தவறி கீழே விட்டுட்டார். விபுலானந்த சுவாமி விழுந்த உடனே இந்த கையை பிள்ளையார் காலில் பட்டுருச்சு. முடிச்சு எந்திரிச்சார். வினாவுக்கு விடை கிடைத்தது. எழுதுறார், ராத்திரியிலேருந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த பிள்ளையாரப்பன் எனக்கு பதில் கொடுத்துட்டார். எதுக்கு சொல்ல வர்றேன்? ராத்திரி சிந்தனை விடிஞ்சா தொடரும். தூங்குற பொழுது எந்த சிந்தனையோட தூங்குறமோ காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல அது நினைப்புக்கு வரும். சாகுற பொழுது எந்த சிந்தனையோட சாகுறமோ அடுத்த பிறவியில குடிக்கிற பொழுது அந்த சிந்தனை வரும். மனசு ஒண்ணுதானே. இந்த மனசு தானே அங்கேயும் கண்டினியூ ஆகுது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணங்கள் உயிரோட போவாங்க. இந்த நானும் அடுத்த பிறவியில கப்புன்னு முடிச்சுக்கும். இப்ப திருவாசகம் கேட்டீங்கன்னா அடுத்த பிறவியில உங்களுக்கு திருவாசகம் ஞாபகத்துக்கு வரும்.
ஆனா போன பிறவியில நம்ம மெல்போர்ன்ல திருவாசகம் கேட்டோம்னு நினைப்பு இருக்காது, ஆனா திருவாசகம் நினைப்பு இருக்கு. வேடிக்கை வைக்கலாம். ஏன்? சாப்பாடு உடம்புக்கு, அறிவு ஆன்மாவுக்கு. இப்ப சாப்பிட்டீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வேற பேரு. இப்ப கேட்டீங்கன்னா எல்லா பிறவிக்கும் இந்த அறிவு உங்களை விடாது. ஒருமைக்கண் தாங்கத்த கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவிக்கு இந்த அறிவு நம்மளை விடாது. சரிதானா? திருவாசகத்தை பல பெருமக்கள் அனுபவித்தார்கள். இப்போ யாழ்நூல் பாடிய விபுலானந்த சுவாமிக்கு படிச்சுன்னு ஞாபகம் வந்துச்சு. நம்ம பாலசுந்தரன் சொல்றார், மகாத்மா காந்தி இந்த பொண்ணு சாகுற பொழுது ஒரு பாட்டை கேட்டது, அடுத்த பிறவி அந்த நினைப்போட வர வேண்டும். தூக்கமும் சாவும் ஒண்ணுதான். என்ன தூக்க ரிஹர்சல், சாவு ஃபைனல். ஆமா, சாகுறதுக்கு தான் நம்ம ரிஹர்சல் பண்ணி பார்க்கணும். சில பேர் தூங்குவேன் போன மாதிரி தூங்குறான்டா, மாதிரி இல்லை. இது ரிஹர்சல், தினம் பார்க்கிறோம். உடம்பு அப்படியே கிடக்கும். சாவு கடைசி. நான் சொல்லல, உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையில் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர் எழுதிட்டு போயிட்டார். இந்த பாட்டை ஏன் இந்த பொண்ணு கேட்டா? சாகுற பொழுது எந்த பாட்டை கேட்டுட்டு சாகுறாளோ அடுத்த பிறவி அந்த சிந்தனையோடு விடுவாள். ஆமா, இந்த பாட்டு என்ன பாட்டு? நீ படிச்சியே என்ன பாட்டு? திரும்ப அந்த பாட்டை படிச்சார். எனக்கு ஒரு செய்தியா பாலசுந்தரம், என்ன இந்த பாட்டை ஆங்கிலத்தில் எழுதி கொடு. ஆங்கிலத்தில் நான் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லிட்டரேஷன். நம்ம வேலையை எழுதுறான் பாருங்க. நான்னா எம்ஏஎன், உனக்குன்னா யுஎன்ஏ கேகேயு. அது மாதிரி இட் இஸ் கால்டு டிரான்ஸ்லிட்டரேஷன். அப்படி எழுதி கொடுத்தாச்சு. இப்ப காந்தி கையில பாட்டு இருக்கு. நான் படிக்கட்டுமா? படிக்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் மாறும் வண்ணம் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தன கருளியவாறு ஆர்வருவாரச்சோவே. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பாலசுந்தரம்? மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தெரியாம தவித்து மூர்கனோட திரிந்த எனக்கு எம்பெருமான் கருணை காட்டினான், பக்தி பாதையை காட்டினான், பழைய வினைகளை மாற்றினான், சித்தத்திலே உள்ள மனங்களை அறுத்தான், சிவமாக்கினான், என்னை ஆட்கொண்டான். இது யாருக்கு கிடைக்கும்? பாலசுந்தரம், இனிமே என்னுடைய பிரார்த்தனையில இந்த பாட்டு நிறைவு பாட்டு. ஆமா, இந்த பாட்டு எங்க இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகத்தில் எங்க இருக்கு? 51ஆம் தலைப்பு அச்சோ பதிகம் முதல் பாட்டு. எங்க வேடிச்சு பாத்தியடா திருவாசகம். காந்தி அடிகளும் தமிழர்களும் சொல்லிட்டு ஒரு புத்தகம் நவயுக பிரசராலயத்தில் அச்சு போட்டாங்க. அதுல இருக்கு இந்த கலை. காந்தி என்ன தெரியுமா பண்ணார்? அந்த பொண்ணுக்காக தமிழ் படிச்சார். ஆச்சு 1000 வேலைகளுக்கு நடுவில் குஜராத் காந்தி தமிழ் படிச்சார். மோகா காந்தின்னு கையெழுத்து போடுவார். எழுத்து கூட்டி தமிழ் படிப்பார். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் ரங்கூன்ல இருந்தவர். ரங்கூன்ல நம்ம திருக்குறளை பர்மிய மொழியில் மொழிபெயர்க்க பணம் கொடுத்தவர். அவரு காந்தி பக்தர். புறப்பட்டு வாரதாவுக்கு போயிட்டார். வாரதாவில் காந்திக்கு 1 மாசம் வேலை பார்த்தார். தொண்டு. நம்ம கேண்டீன்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க பார்த்தீங்களா? என்ன காசுக்கு வேலை பார்க்கறாங்க? கடவுளுக்கு திரு தொண்டு. அப்படி தொண்டு பண்ணினார் காந்தி. 1 மாசம் ஆச்சு. மகாத்மா காந்தியை விட்டுட்டு கிளம்ப போறார். பக்கத்துல போய் நின்றார். காந்தி இப்படி பார்த்தார். ஒரு கையெழுத்து வேணும். ஆட்டோகிராஃப். காந்தி கையெழுத்து இல்ல, ஒரு கையெழுத்து வேணும். கையெழுத்து வேணும்னா 5 ரூபா கொடு. அவர் எதுக்கு 5 ரூபா? ஹரிஜன நல நிதி ஒரு டப்பா வச்சிருக்காரு. ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட். அந்த பணம் பூரா ஹரிஜனங்களுக்கு போகணும். மகாத்மா காந்தி கணக்கில் சரியான ஆள். 5 ரூபா கொடு. இவர் தமிழ்ல கையெழுத்து போடணும்.
அப்படின்னா 7 ரூபாய். அவர் கொஞ்சம் வசதிக்கிட்டார். அவர் பனியா செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். குடா கண்டனும் குடா கண்டனும். அவர் 5 ரூபாய் கட்டாரா, அப்புறம் 7 ரூபாய் கட்டார். இவர் சொன்னார், ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடுங்க. அப்ப 10 ரூபாய் அப்படின்னு காந்தி கேட்கல. 7 ரூபாய் வாங்கி டப்பாவில் போட்டுவிட்டு பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டார். தமிழ் பொன்மொழி. மகாத்மா காந்தி கையெழுத்து எங்கிட்ட இருக்கு. கல்கியில வந்தது, கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த காலத்துல நல்ல செய்திகள் எல்லாம் பத்திரிகையில வரும், அதனால கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன பொன்மொழி எழுதினார் தெரியுமா? நீரில் எழுத்தாகும் யாக்கை மோக்க காந்தி. நீரில் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு தண்ணீர் எழுதின எழுத்து மாதிரி ஓடி போயிடும், நினைச்சுக்கோ. மோக்க காந்தி. இது எந்த பாட்டுல இருக்கு? தமிழ்ல. தமிழாசிரியர்களை கேட்ட தெரியாதுட்டாங்க. அதெல்லாம் அப்படித்தான். அந்த காலத்து தமிழாசிரியருக்கு தமிழ் தெரியும், இந்த காலத்து தமிழாசிரியருக்கு எப்படி பட்டம் வாங்கலாம்னு தெரியும். தெரியல. தேடி பார்த்தா குமரகுருபர சுவாமி பாடியிருக்கார். நீதி நெறி விளக்கம்னு அதுக்கு பேரு. பாட்டை பூரா சொல்றேன் கேளுங்க. 4 வரி பாட்டு. நீரில் குமிழி இளமை. இளமை என்பது தண்ணீர குமிழி மாதிரி ஓடி போயிடும். நான் கூடத்தான் ஒரு காலத்துல பரவாயில்லாம இருந்தேன். இப்ப தலைமுடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வெள்ளி முடியா மாறி போச்சு. நீரில் குமிழி இளமை போச்சு. நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். உன் செல்வம் இருக்க தண்ணீர்ல வர்ற அலை இன்னைக்கு இங்க வரும், அலை அங்க போகும். அதனாலதான் மகாலட்சுமிக்கு அலைமடல்னு பேரு. இங்க இருப்பா, அங்க போவா, அங்கே இருப்பா, இங்க வருவா. தேர்தலுக்கு முன்னாலே இவன் தேர்ப்பா, தேர்தல் முடிஞ்சு அவன்கிட்ட போயிடுவான். அவளுக்கு பேர் என்ன? அலைமகள். பெட்டிக்கு பெட்டி பெயரும் பெருமாட்டி, வட்டிக்கு வட்டி வளரும் திருவாட்டி. மகாலட்சுமியை பற்றி பணவிடு தூது வார்த்தை அலைமகள். இந்த பாட்டு என்ன? நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. தண்ணீர் எழுதின எழுத்து மாதிரி உடம்பு போயிடும். அப்படி இருக்கிற பொழுது சிதம்பரம் நடராஜாவை கும்பிடாம என்னடா வாழ்க்கையை எடுத்துவிட்டே. நீரில் எழுத்தாகும் வாழ்க்கை நமரங்காள், நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காள். என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று. எம்பிரானுடைய மன்றமாகிற சிதம்பரத்தை கும்பிடாம வாழ்க்கையை வீணாக்கி விட்டே. குமரகுருபர சுவாமி நீதி நெறி விளக்கத்துல எழுதின பாட்டை மகாத்மா காந்தி படிச்சு எழுதி கையெழுத்து போடுறாருங்க. யாரு காரணம்? தில்லையாடி வண்டியம்மை காரணம். அவளுக்கு கடைசி நினைப்பு என்ன? திருவாசகம். காந்தியினுடைய பிரார்த்தனையில் கடைசி பாடல் திருவாசகம். அடுத்த செய்தி. ஐயா கணக்கு பார்த்துட்டே இருக்காரு. 15 வந்துருமான். வந்தா வருது, வராட்டி அப்புறம் வரும். அடுத்த செய்தி. ராஜகோபாலாச்சாரி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி காந்திக்கு சம்பந்தி. நேற்றே சொன்னேன், சம்பந்தின்னு சொல்லக்கூடாது, சம்பந்தி. மகாத்மா காந்தியினுடைய பையனுக்கு ராஜாஜியுடைய பொண்ணை கொடுத்தது. வேடிக்கை பார்த்தீங்களா? ராஜாஜி ஆச்சாரியர், ஐயங்கார்களுக்கு மேல சக்கரவர்த்தின்னு பட்டம், ஆச்சாரியார். இவரு பனியா செட்டியார். வித்தியாசம் கிடையாது. பையனும் பொண்ணு காதலித்தார்கள். காந்தி சொன்னார், 1 வருஷம் 2 பேரும் பார்க்காம இருக்கணும். இதோட தண்டனை வேண்டாம். பொண்ணு பையனும் பார்க்கலீங்க. அப்புறம் தான் காந்தி கல்யாணத்துக்கு விட்டுட்டார். மகாத்மா காந்தியுடைய பையன் தேவதாஸ் காந்தி. ராஜாஜியுடைய பொண்ணு நாமகிரி என்ற லட்சுமி. நாமகிரி தாயார் நாமக்கல் அம்பாள், அவ பேரு வச்சது. 2 பேருக்கும் கல்யாணம். ராஜாஜி பெரிய ராஜதந்திரி, நிறைய படிச்சவர். சேலத்தில் வக்கீல இருந்தார். 1937 வக்கீல இருந்து கோர்ட்ல போய் அருமையா பேசுவார். காங்கிரஸ் காரன். அரசாங்கத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் பேரு கிருஷ்ணய்யர் பேர். சப் இன்ஸ்பெக்டருக்கும் காந்திக்கும் கொஞ்சம் ஒத்து வர.
ஏன்னா அவர் அரசாங்கம், இவரு சுதந்திரத்துக்கு பாடுபடுற தியாகிகள், காங்கிரஸ் கட்சி. அவரு வெள்ளக்காரனுக்கு அடிவருவி, இவரு வெள்ளக்காரன் ஒளிகேங்கிறவர். ரெண்டுக்கும் ஒத்து வராது. ஒரு நாள் கேண்டீன், ராஜாஜிக்கு சின்ன வயசுல மனைவி இறந்து போய்விட்டார். தன் வேட்டியை தானே துவைச்சுக்குவார், தன் சாப்பாட்டை தானே தயார் பண்ணுவார், அதை கொண்டாந்து வச்சு சாப்பிடுவார். இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் 1947 வெள்ளக்காரன் வெளியில போற பொழுது முதல்ல இவரை கூப்பிட்டு பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைச்சான். 47 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியாவில் பொறுப்பை எடுத்துக்கிட்டது யாரு தெரியுமல்ல? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, மவுண்ட் பேட்டன் இங்கிலீஷ் கவர்னர் ஜெனரல். ராஜகோபாலாச்சாரி ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். அப்புறம்தான் பிரதம மந்திரி இதெல்லாம் உண்டாக்கினார். அவ்வளவு பெரிய மேதை. தன் சாப்பாட்டை தானே சாப்பிடுவார். 1937 கோர்ட்டில் உட்கார்ந்து இவர் தயிர் சாதத்தை பிரிச்சு சாப்பிட்டு இருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் அந்த ஓரத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். கேண்டீன் அவர் உட்கார்ந்து சாப்பிட போறார். சாதத்தை பிரிச்சு வச்சுட்டார். தண்ணியை விடாவினார். என்னமோ ஒரு பாட்டு சொன்னார். ராஜாஜி நிமிர்ந்துட்டார். ஓய் கிருஷ்ணய்யர், அது என்ன பாட்டு? நல்லா இருக்கே, ஏன் அந்த பாட்டு சொன்னீங்க? சாப்பிடுற போது இந்த பாட்டை சொன்னா தினம் சாப்பாடு கிடைக்கும், பசியும் இருக்கு. ரொம்ப பேருக்கு பசி இருக்கு, சோறு இல்லை. சில பேருக்கு சோறு இருக்கு, பசிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு வேணும்னா சாப்பிடுறதுக்கு முன்னால இந்த பாட்டை சொல்லிவிட்டு சாப்பிடணும். எங்கே அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லுது. அவருக்கு சந்தோஷம். பேசாத சாசாமி நம்மள்கிட்ட பேசிட்டார். பெரிய ஆளு ராஜகோபாலாச்சாரி, அவர் சாதாரண சப் இன்ஸ்பெக்டர். இந்த பாட்டை கேட்ட உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க. பாட்டை சொன்னார். என்ன பாட்டு? வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனன்ன தண்ணீர் வருகத் தந்து உய்யக் கொள்ளாய், அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. கிருஷ்ணய்யர், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? வழங்குகின்றாய்க்கு அப்பனே நீ எனக்கு சோறு போடுற, நானும் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, பசி தாங்கல, நீ போட்ட சோறை நான் என்ன கொஞ்சமாக சாப்பிடுவேன்? பட்டினி கிடந்தவன் வாரி வாரி கொட்டிக்கிறான். சாப்பிடுறது வேற, கொட்டிக்கிறது வேற. என்ன அவன் பசி பட்டினி சார், நீங்க பாதியில விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான்? இருந்ததை வளைச்சு வெல்லாம விழுங்கினான். 10 நாள் பட்டினி இருந்தாலும் தெரியும், ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிட்டா அதெல்லாம் தெரியாது. அப்படியே விழுங்குறேன். விக்கல் எடுத்துருச்சு. எனக்கு தலையெழுத்து இல்லை. சோறு சாப்பிடணும்னா தலையெழுத்து வேணும், நல்லதை கேட்கணும்னா தலையெழுத்து வேணும், இல்லைன்னா கிடைக்காது. சோறு சாப்பிட்டா எனக்கு விக்கிருச்சு. முருகா, விக்குனா என்ன பண்ணணும்? தேன் மாதிரி தண்ணி கொடு. எப்படி பாட்டு? வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன். அருள் அமுதம், அமுதம்னா சோறு, கறி அமுதம்னா காய்கறி, திரு அமுதம்னா சோறு, பெரியவரான வார்த்தை. அமுதம்னா சாப்பாடு, நினைப்பட வச்சுங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். எனக்கு தலையெழுத்து கிடையாது சாமி. நல்ல சோறு சாப்பிட தலையெழுத்து வேணும், பொண்டாட்டி கையினால சாப்பிட தலையெழுத்து வேணும், அம்மா கையினால சாப்பிட தலையெழுத்து வேணும், சகோதரி கையினால சாப்பிட தலையெழுத்து வேணும், இல்லைன்னா கிடைக்காது. எனக்கு தலையெழுத்து இல்லை, சாப்பிட்டேன், விக்கல் எடுக்குது. விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். என்னடா செய்யணுங்கிற? தளங்கரும் தேன் என்ன, தேன் மாதிரி தண்ணீரை கொடு. தளங்கரும் தேன் என்ன, விக்கல் எடுத்தா தண்ணீர் குடிக்கணுமல்ல. தளங்கரும் தேன் என்ன, தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய், அடுங்குகின்றேன் கவலைப்படுறேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சாப்பிடுற போது இந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிட்டா
விக்கல் எடுக்காது, விக்கல் எடுத்தாலும் கடவுள் அருள் கிடைக்கும், நல்லா பசிக்கும், சாப்பாடு வரும். எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. அப்படியா? கிருஷ்ணய்யர் இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகத்தில் எங்க இருக்கு? 24ஆம் தலைப்பு அடைக்கலப்பத்து கடைசி பாட்டு. 51 தலைப்புல 24ஆம் தலைப்பு அடைக்கலப்பத்து கடைசி பாட்டு. இது திருவாசக புத்தகம் இருக்கா? தரேன். கிருஷ்ணய்யர் திருவாசக புஸ்தகத்தை எடுத்து ராஜகோபாலாச்சாரியாருக்கு கொடுத்தார். இவர் அதை படிக்க ஆரம்பிச்சார். நல்ல வேலையா இவர் ஜெயில போட்டாங்க. சுதந்திர போராட்டம். இதெல்லாம் நல்ல வேலையா ஜெயில நிம்மதியா படிக்கலாம். கஷ்டம் 1000 இருந்தாலும் படிக்க நேரம் கிடைக்கும். இங்க இருந்தா வழக்காடு மன்றம் வக்கீல் ஐயா விட மாட்டாங்க. போய் உட்கார்ந்துட்டார் ஜெயில. எல்லாரும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஜெயில். பெரிய பெரிய ஆளெல்லாம் அந்த ஜெயில இருந்தாங்க. தேசத்துக்காக பாடுபட்டதுனால கொஞ்சம் மரியாதையா நடத்தின. அப்ப 37, 38, 39 காந்தியை மதிச்சுட்டாங்க. இனிமே ஜெயில தகராறு பண்ணக்கூடாதுன்னு பரவாயில்லாம நடத்தினாங்க. பூரா திருவாசகத்தையும் படிச்சுட்டார். திருவாசகம் 658 பாட்டு பூரா படிச்சுட்டார். சில சந்தேகம் வந்தது, குறிச்சு வச்சுட்டார். வெளியில வந்தார். திருவி கல்யாண சுந்தர முதலியார்கிட்ட போனார். திருவாரூர் வி கல்யாண சுந்தர முதலியார் அருமையான தேசபக்தர், அருமையான தொண்டர், அருமையான தமிழ் எழுத்தாளர். மறைமலை அடிகள் ஒரு பக்கம், திருவிக்கா ஒரு பக்கம் வசனத்தை தமிழ்நாட்டில் காப்பாற்றியவர்கள். மறைமலை அடிகள் தமிழ் தந்தை தமிழ், திருவிக்கா தமிழ் தாய் தமிழ். திருவிக்காட்ட போய் நின்றார். இந்த திருவிக்கா யார் தெரியுமா? அவருக்கும் திருவாசகத்துக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. திருவிக்கா சின்ன பிள்ளைகள் இருந்த போது அவங்க அப்பா திருவாசகத்தை தினமும் படிப்பாராம். இவருக்கு அது ஊறி போச்சு. கேட்டு 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 பாடம் ஆயிடுச்சு திருவாசகம். நமக்கு சினிமா பார்த்து பாடம் ஆகுற மாதிரி. பையனுக்கு 12 வயசு. பள்ளிக்கூடத்துக்கு போனான். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொன்னார், 1905, 6 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். அது அன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லிட்டேன். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஜி.யு. போப், ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப். 1900 மொழிபெயர்த்தார். இறக்குற பொழுது போப்பையர் இப்படி எழுதி வச்சார், நான் இறந்த பின்னால் என்னை லண்டனில் சமாதி வைக்க வேண்டும். சமாதி கட்டடத்தை கட்டுவதற்கு மாணிக்க வாசகர் பிறந்த மண்ணிலே இருந்துதான் பணம் பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்கிற பணத்தை வச்சுதான் என் சமாதியை கட்டணம். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. எழுதி வச்சுக்கிட்டு ஜி.யு. போப் காலமாயிட்டார். அங்கிருந்து சர்க்குலர் வந்துருச்சு தமிழ்நாடு போற எல்லா பள்ளிக்கூடத்திலும் சர்க்குலர். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த ஜி.யு. போப். ஜி.யு. போப்பினுடைய கல்லறையை கட்டுவதற்கு தமிழ் மக்கள் பணம் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட எல்லாம் வாத்தியாரு கேட்கிறார், ஆளுக்கு 4 அணா கொடுங்கடா. அப்ப 4 அணா பெருசு, காலனாவுக்கே பெரிய மதிப்பு. அப்ப இது 4 அணா. எல்லா பையனும் 4 அணா 8 அணா முடிஞ்சதை கொடுத்தேன். ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தேன். ஹெட் மாஸ்டருக்கு தலை சுத்திருச்சு. அவரு சம்பளமே 3 ரூபா தான். இவன் 5 ரூபா கொடுத்துட்டான். என்னடான்னாரு, எங்க அப்பா ரொம்ப நாளா கொடுத்து வைப்பாரு, நான் ஒண்ணு சாப்பிட மாட்டேன், பணத்தை டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன், 5 ரூபா வந்திருக்கு, அப்படியே எடுத்தாங்கிட்டேன், இன்னும் கொடுக்க முடியலையே எனக்கு கவலை. எதனாலடா? எங்க அப்பா தினமும் திருவாசகம் சொல்லி கொடுப்பாரு. அந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த ஜி.யு. போப்பினுடைய சமாதிக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வயசு இல்லை, கையில பணம் இல்லை, இதை மட்டும் எடுத்துக்கிடுங்கோ, 5 ரூபா. அந்த பையனுக்கு பேருதான் திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவிக்காவுடைய சின்ன வயசு
அந்த திருவிக்காட்ட போய் ராஜாஜி திருவாசகத்தில் சந்தேகம் கேட்டார். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம், அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் ராஜாஜி எழுதுறார், நினைப்பட வச்சுட்டார். சந்தேகம் கேட்டாரா, படிச்சுட்டாரா. 1950க்கு அப்புறம் தருமபுர ஆதீனத்தில் திருவாசகம் அச்சு போடுறாங்க. தண்டமாணி தேசிகர் உரை எழுதுறார். அந்த உரை எழுதுகிற பொழுது அந்த நூலுக்கு முன்னுரை எடுக்கணும், ப்ரீஃபேஸ். மகா சன்னிதான ராஜாஜிக்கு கடுதாசி போட்டார். நீங்க ரொம்ப பெரிய மனுஷன், நீங்க திருவாசகம் படிச்சவங்க, இந்த திருவாசக உரைக்கு நீங்கள் ஒரு முன்னுரை தர வேண்டும். ராஜாஜி பதில் கடிதம் போட்டார். நான் சேலத்தில் இருந்த பொழுது சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யருடைய தூண்டுதலால் அவர் கொடுத்த திருவாசகத்தை படித்தேன். ஜெயிலில் இருந்த பொழுது முழுக்க படித்தேன். சந்தேகங்களை திருவிக்கா மூலம் தீர்த்து கொண்டேன். திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல், என் வாழ்க்கையோடு இணைந்த நூல். அதற்கு உரை எழுதக்கூடிய பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது, மன்னிக்கவும். ராஜகோபாலாச்சாரி எப்படி இருக்கு? கையெழுத்து போட்டது யாரு? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? சிட்னியில ஒரு அம்மா இருக்கிறாங்க, பாலம் லக்ஷ்மணன் பேர், தெரியுமில்ல? அவங்க அப்பா தான் அந்த கிருஷ்ணய்யர். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் சொன்னனே, பாலம் லக்ஷ்மணன் அம்மாவுக்கு அப்பா. அந்த அம்மா ஒரு முறை நான் யூடியூப்ல இதெல்லாம் சொல்லி இருந்தேன். அந்த அம்மா அதை கேட்டுட்டு என்கிட்ட அன்னைக்கு சிட்னிக்கு நான் வந்த உடனே வந்தாங்க. ஐயா, இந்த கிருஷ்ணய்யர் பொண்ணு நான் தான். எனக்கு கண்ணீர் வந்துருச்சு, எங்க போயிடுச்சு திருவாசகம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஈடுபாடு, அருமையா பேசக்கூடியவர்கள், நல்ல படிப்பு, நல்ல அறிவு. திருவாசகம் புரியுதா? எங்க போயிடுச்சுன்னு ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் ராஜாஜி. வினோபா பாவே, வினோபா பாவே பூதான் மூமெண்ட். இருக்கிறவன் நிலத்தை வாங்கி இல்லாதவனுக்கெல்லாம் கொடுத்த புண்ணியவன். மகாத்மா காந்தி மாதிரி வினோபாஜி எந்த மருந்து எடுத்துக்க மாட்டாருங்க. உடம்புலதான் மருந்து இருக்கணும், வெளி மருந்து எனக்கு வேண்டாம். பல ஆண்டுகள் வாழ்ந்தவர் வினோபா பாவே. திருவாசகத்தை தமிழ்ல படிச்சார். ஆச்சரியத்தை பார்த்தீங்களா? திருவாசகம் தமிழ்ல படிச்சார். அவருக்கு ரொம்ப ஈடுபாடு திருவாசகத்துல. ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டே மதுரையில அவர் வந்தார். வந்த பொழுது 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. விடிகால நேரம், இந்த சூரியன் ஒளி வருது, நட்சத்திரம் மங்குது. சூரியன் ஒளியில நட்சத்திரம் எப்படி இருக்கும்? மங்கு மாதிரியா? இத பார்க்கிறார் வினோபாஜி. பக்கத்துல வர்றவர் அவர் சாதாரண மனுஷன். இப்படி மேல மேல பார்த்தார். இது என்ன தெரியுதா? இது நட்சத்திரம் இல்ல. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி. அவருக்கு இந்நேரம் நல்லா தானே இருந்தாரு. ஓவின தாரகை ஒளி எங்க வருது? திருவாசகத்தில திருப்பள்ளி எழுச்சியில வருது. காலம் வர 3வது பாட்டு திருப்பள்ளி எழுச்சி, 3வது பாட்டு. முதல் பாட்டு போற்றியன் வாழ்த்துதல், 2வது பாட்டு அருணன் இந்திரன் திசை, 3வது பாட்டு பூவின பூங்குயில், 4வது பாட்டு இன்னிசை விடையல், 5வது பாட்டு பூதங்கள் தோறும் நின்றாயன் என்றால், 6வது பாட்டு பப்பர விட்டிருந்து, 7வது பாட்டு அதுபொழச்சுவையன, 8வது பாட்டு முந்திய முதல் நடு, 9வது பாட்டு விண்ணகத்தே வரும், 10வது பாட்டு புவனியில் போய் பெறவாமையின். அது திருவாசகம். அப்படியே பார்த்தார். ஓவின தாரகை ஒளி. சூரியன் வந்தவுடனே தாரகை நட்சத்திரத்தின் ஒளி மங்கி விட்டது. திருவாசகத்தை கோட் பண்றார். காலையில எந்திரிக்கிற பொழுது கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி. என்ன ஞாபகம் பாருங்க. திருவாசகம் அங்கே நினைப்பு வருது. வந்து உட்கார்ந்தாரா, ஒரு ஆளு இவ்வளவு பெரிய தேன் பாட்டில் கொண்டாங்க.
கொல்லிமலை தேன் அருமையா இருக்கும். தேன் கொண்டாங்க, வச்சுட்டான். உனக்கு திருமலை தெரியுமான்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சொன்னது எனக்கு புரியல. தேவாரம் திருவாசகம் தெரியுமா? தெரியும் தெரியும். இது என்ன தேன்? இல்ல ஐயா, தேன் நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன். இது கொல்லிமலை தேன். ஒரு பாட்டில் 200 ரூபா, அப்ப இன்னைக்கு 500 ரூபா. கொல்லிமலை தேன் இல்ல. இது என்ன தெரியுமா? தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான். அது எங்க வருது? திருவாசகத்துல வருது. நானே யோதவன் செய்தேன் சிவாய நமயனம் பெற்றேன். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளம் புகுந்தடியே கருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இந்த பொண்ணு சேர்ந்து பாடுது. ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இது என்ன? தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தேனை பார்த்தா சிவபெருமான் நினைப்பு வருது. நமக்கு சிவபெருமான பார்த்தா கூட தேன் நினைப்பு தான் வரும். வினோபா பாவே எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? ஜியு போப்பையர் இதுக்கு ஆட்பட்டார். அந்த கதை அன்னைக்கு சொல்லிட்டேன், அதனால இன்னைக்கு நான் திருப்பல. எத்தனையோ பேர் திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டவர். ஒரு முக்கியமான செய்தி, காஞ்சி பரமாச்சாரியாரிடத்திலே போய் குழந்தை வேணும் என்று கேட்ட பொழுது திருவாசகம் 21ஆம் தலைப்பு படின்னு சொன்னார். படிச்சு குழந்தை பிறந்தது. அந்த செய்தியையும் முன்னாடி சொல்லி இருக்கிறேன். அதனால இப்ப நான் திருப்பல. திருவாசகம் 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம், படிச்சு குழந்தை பிறந்தது. காஞ்சி பரமாச்சாரியார் சொன்னது. செட்டி நாட்டுல ஓனா சிறுவயல்னு ஒரு ஊர். ஊனா சிறுவயல், உய்ய கொண்டான் சிறுவயல். அதை பின்னால வந்தவங்க ஓனா சிறுவயல்னு மாத்திட்டாங்க. அந்த சிறுவயல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 8 வருஷம் ஆச்சு அவளுக்கு குழந்தை. இந்த மாமியாருக்காரி சொல்லிவிட்டா, என் பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணி கொடுறேன். அந்த காலத்தில் அப்படித்தான், பொண்ணு மேலதான் தப்பு அப்படின்னு நினைப்பாங்க. தாரம் கட்டிக்கிட்டே போவேன். எங்க தேவகோட்டையில ஒரு ஆளுக்கு 4 தாரம் கட்டி, அப்புறம் வாழை மரத்துக்கு தாலி கட்டி, அதை கட்டி 5ஆம் தாரம் கட்டி, இதெல்லாம் பழக்கம். பல ஊர்களில் பழக்கம். நான் என் பையனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்துடுறேன்ட்டு அந்த அம்மா மாமியார் இருக்காரு. இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. 7-8 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. பொன்னுடைய ரேனும் புகழுடைய ரேனும் மற்ற என்னுடைய ரேனும் உடையரோ இன்னடிசில் புக்களையும் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இன்று இல்லாதவர் நலருப்பான். குழந்தை இல்லைன்னா அந்த வாழ்க்கை வீண். குழந்தை இல்லை, என்ன செய்யறது? அவங்க அப்பா வந்துட்டார் மகளை பார்க்க. மகள் சொல்லிட்டா, வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற. கவலைப்படாதே, நம்ம 2 பேரும் புறப்பட்டு திருப்பெருந்துறைக்கு போவோம். திருப்பெருந்துறையில எந்த ஊர் தெரியுதா? ஆவுடையார் கோயில். மாணிக்கவாசகர் சாமி கட்டின திருப்பெருந்துறை கோயில். 4 பெருமக்கள்ல கற்கோயிலும் கட்டி சொற்கோயிலும் கட்டினவர் மாணிக்கவாசகர் ஒருத்தர் தான். 4 இல்லையா, 67 பேர். 64 63 இவரை சேர்த்து 64. கற்கோயிலும் கட்டி சொற்கோயிலும் கட்டினவர் மாணிக்கவாசகர் ஒருத்தர் தான். சொற்கோயில் திருவாசகம், கற்கோயில் திருப்பெருந்துறை. கதை பின்னால வர்றேன். திருப்பெருந்துறைக்கு போவ 2 பேரும், அப்பாவும் பொண்ணும் திருப்பெருந்துறைக்கு வந்துட்டாங்க. திருப்பெருந்துறையில வெளியில ஒரு உடும்பு தொங்கும். உடும்பு, அதுக்கு மேல ஒரு முதலை தொங்கும். புடி அப்படி பிடிக்கணுமா? கடவுளை எப்படி பிடிக்கணும்? உடும்ப பிடிச்சாப்புல பிடிக்கணுமா? திருப்பெருந்துறை கோயில் உள்ள போனா சிவலிங்கம் இருக்காது. சிவலிங்கம் இருந்த ஆவுடை தான் இருக்கணும். ஆவுடைக்கு மேல ஒரு மூடி சக்தி மாதிரி போட்டு கவுத்திருப்பாங்க. சிவலிங்கம் கிடையாது. அம்பாள் சந்நிதியில அம்பாள் உருவம் கிடையாது.
ஜன்னல்ல பார்த்தா 2 திருவடி தான் தெரியும். ஜன்னல்ல பார்த்தா 2 திருவடி தான் தெரியும். அம்பாள் திருவடி தான் பார்க்கணும். அம்பாளுக்கு நேரம் மாணிக்கவாசக சுவாமி உருவத்தை முழுக்க பார்க்கலாம். திருப்பெருந்துறை திருவிழா யாருக்கு? மாணிக்கவாசக சுவாமிக்கு. தேர் யாருக்கு? மாணிக்கவாசக சுவாமிக்கு. சிவபெருமானுக்கு ஒண்ணும் கிடையாது. சிவபெருமானுக்கு நைவேத்தியம் எப்படி தெரியுமா? புழுங்கல் அரிசி சாதம் வடிச்சு கொண்டாந்து முன்னால கொட்டிடுவாங்க. ஆவி போகும், அதுதான் அவருக்கு நைவேத்தியம். இன்னைக்கு நாளைக்கு அதுதான். அருமையான கோயில் திருப்பெருந்துறை. அங்கே உள்ள சிற்பங்களுக்கு ஈடு என கிடையாது. கொடுங்கைன்னு சொல்லுவான். நம்ம வீடுகள்ல கட்டுற கொடுங்கை மாதிரி கல்லுல பண்ணி வச்சிருக்கான். நம்ம வேட்டியை முறுக்கிற மாதிரி கல்லுல முறுக்கி வச்சிருக்கான். அந்த காலத்து சிற்பிகள் எழுதுவார்கள், எப்படி வேணுமானாலும் நாங்கள் சிற்பங்களை தயாரித்து கொடுப்போம், ஆனால் தாராசுரம், தாரமங்கலம், திருப்பெருந்துறை இதிலே உள்ள சிற்பங்கள் தவிர மற்ற எல்லாம் செய்து கொடுப்போம். தாராசுரம் கும்பகோணத்துக்கிட்ட, தாரமங்கலம் சேலத்துக்கிட்ட, திருப்பெருந்துறை அறந்தாங்கிக்கு பக்கத்துல. இந்த 3 சிற்பங்கள் எங்களால் முடியாது. தாரமங்கலத்தில் நான் அடிக்கடி பேச போயிருக்கேன். இந்த பாருங்க, மேல தாமரைப்பூ கல்லுனால, தாமரைப்பூல இதழ்கள், நடுவில் இந்த மொட்டு, ஒரு இதழ், அடுத்த இதழ், அடுத்த இதழ். கீழே இருந்து கம்பி எடுத்து சுத்தினா வெளி இதழ் சுத்தும், அப்புறம் சுத்தினா அடுத்த இதழ் சுத்தும், அதுக்கடுத்த இதழ் சுத்தும். மொட்டு மட்டும் அப்படியே இருக்கு. கல்லு என்ன வேலை பார்த்திருக்கா பார்த்தீங்களா? செதுக்கி உள்ளுக்கபடி ஏற்பாடு பண்ணி அழகா சுத்துது. யாரும் செய்ய முடியாது இன்னைக்கு. அதை உடைக்க வேண்டாம் முடியும். நம்மளால செஞ்சதை பூரா எவன் உடைக்கிறானோ அவன் 7 ஜென்மத்துக்கு நரகத்துக்கு தான் போறான். நம்மளால செய்ய முடியுமா ஐயா? இனிமே இதையெல்லாம் 2 தூண். ஒரு தூண்ல வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுவாங்க, நேர தூண். இந்த தூண்ல ராமரும் லக்ஷ்மணனும் நிற்பாங்க. ராமர் கண்ணோட கண்ணு வச்சு பார்த்தா வாலி தெரிவான், வாலி கண்ணோட கண்ணு வச்சு பார்த்தா ராமர் தெரிய மாட்டார். என்னவோ ஆங்கிள் கெட்டிக்காரன். நான் கண்ணு வச்சு பார்த்தேன். அங்க கவியரங்கத்துக்கு அடிக்கடி போறேன், தலைமை தாங்கிறேன், பேசுறேன். தாரமங்கலம் சேலத்துக்கிட்ட தாராசுரம் ஒரு கல்லுல 1000 சிற்பம் இருக்கு, எண்ண முடியல. 3வது நம்ம திருப்பெருந்துறை. அப்பாவும் பொண்ணும், அந்த கதையை விட்டுறக்கூடாது, திருப்பெருந்துறைக்கு வந்துட்டாங்க. திருப்பெருந்துறை சாமிக்கு பேர் தெரியுமா? ஆத்மநாத சுவாமி, ஆன்மநாதன். ஆன்மாவில் இருக்கிற சாமியை பார்க்க முடியுமோ? முடியாது. அதனாலதான் அவருக்கு உருவம் கிடையாது, சிவலிங்கமும் கிடையாது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன்னா யாரு? ஆத்மநாதன், மறக்கப்படாது. அதுதான் திருவாசகம். மொத்தம் எத்தனை தலைப்புன்னு சொன்னேன்? 51 தலைப்புன்னு சொன்னேன். நமசிவாய எத்தனை எழுத்து? 5. நாதன் எத்தனை ஆளு? 1. 5 1 51. முதல் வரி நமசிவாய என்பது 5 எழுத்து. நாதன் ஒருவன் தானே. கடவுள் எத்தனை? 1 தானே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. 5 எழுத்து, அவர் ஒருத்தர். 5 1 51 மொத்தம். திருவாசகம் 51 தலைப்பு. மாணிக்கவாசக சுவாமி பாடின அற்புதங்களில் ஒன்று திருவாசகம். அப்பாவும் பொண்ணு வந்து கோயில்ல சாமிகிட்ட விழுந்தாங்க, கண்ணீர் விட்டு அழுதார்கள். திருவாசகத்தை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் 658 பாட்டு. நான் அன்னைக்கு ஒரு குறிப்பு சொன்னேன். சிவபுராணத்துல 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி கரெக்டா வரும். எழுதுனா 6 5 8 658 பாட்டு. 32வது வரி என்ன தெரியுமா? சிவபுராணத்துல 32வது வரி. பேசிட்டோம்னா பேசுறதா, கேள்வி எல்லாம் கேட்கறதா? கேட்கப்படாது இல்ல. 32வது வரி என்ன? வினாவும் நானே, விடையும் நானே. 32வது வரி என்ன தெரியுமா? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்,
சத்தியமாய் இருக்கிற பெருமானே, உன் பொன்னடிகளை கண்டு இன்று நான் வீட்டை அடைந்து விட்டேன். என்ன மோட்சத்துக்கு போயிட்டாரு, உட்கார்ந்து பாடிட்டு இருக்காரு. அவர் எப்படி வீடு உற்றேனும் பாரு, வீடு உருவேன்னு தானே சொல்லணும். இனிமே வீட்டுக்கு போவேனுங்கிறதா, வீட்டுக்கு போயிட்டேனுங்கிறதா? ஏன் சொன்னாரு? மாணிக்க வாசக சுவாமி மறைஞ்ச போது அவருக்கு வயசு 32. 32வது வரி என்ன சொல்லுது? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று. இன்றுன்னா 32 வயசுல வீடு உற்றேன். எப்படி தெரிஞ்சது? தெரியல. அதுதான் கடவுள் தன்மை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். ஒரு வேடிக்கை தெரியுமா? சம்பந்தர் சுவாமிக்கு 16 வயசு. அதை 2ஆல பெருக்கினா மாணிக்க வாசக சுவாமிக்கு 32 வயசு. சுந்தரருக்கு 18 வயசு. அதை திருப்பி போட்டா அப்பர் சுவாமிக்கு 81 வயசு. இந்த 4 பேருக்கு என்னமோ ஒரு தொடர்பு இருக்கு. 4 பேர் பெருமக்கள். அப்பாவும் பொண்ணும் அழுது 658 திருவாசகத்தை படித்தார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. ஐயா, நீ தாயை விட சிறப்பானவன், நான் நாயை விட மட்டமானவன். யாராவது சொல்ல முடியுமா? தன்னை திட்டியதில் தலைமை தாங்கக்கூடியவர் மாணிக்க வாசக சுவாமி. நீ அம்மா அப்பாவு, நீ அம்மாவை விட, அது என்ன அம்மாவை விட சிறந்தவன்? குழந்தையினுடைய மனங்களை தாய் கழுவுகிறார் சின்ன வயசுல. அது மாதிரி அவள் உடம்பு மலங்களை கழுவுகிறாள். நீ ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை எனக்கு கழுவுகிறாய். அதனாலே அவளை விட நீ சிறந்தவன். தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. அப்படியே படிச்சாங்க 658 பாட்டு. 40 நாள் அப்பாவும் பொண்ணும் படி கிடந்தார். இனிமே கடவுள் காட்சி கொடுக்கணும், இல்லை என்னமாவது வரம் கொடுக்கணும், இல்லைன்னா செத்து போயிடுவோம். ராத்திரி கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அப்பாவுக்கு. தலைமாட்டில் 6 தண்டை வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. முடிச்சு பார்க்கிறார், வெள்ளி தண்டை 6 தண்டை இருக்கு. தண்டைன்னா தெரியுமில்ல, சின்ன குழந்தைக்கு காலில் போடுற வெள்ளி ஆபரணம். தண்டை அணி வெண்டையின் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே தந்தையினை முன்பரின் தின்ப உரி கொண்டுனன் சந்தொடமணைந்து அன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன்சந்தியாவோ. திருச்செந்தூர் திருப்புகழ். பெருமான் தண்டையோட வந்திருப்பாராம். உங்களுக்கு எல்லாம் கண்டர் அலங்காரம் உங்களுக்கு தெரியுமா? நாடென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இத்தனையும் வந்து எனக்கு முன்னால் தோன்றினால் இந்த நாடு என்ன செய்யும்? கிரகங்கள் என்ன செய்யும்? யமன் என்ன செய்வான்? எத்தனையும் கொஞ்சம் கேளுங்க. குமரேசர் இரு தாளும். இரு தாள்னா எத்தனை கால்? 2 கால். இரு தாளும் சிலம்பும். எத்தனை சிலம்பு? 2 சிலம்பு. 2 2 4. சதங்கையும் அது 2 6. தண்டையும் அது 2 8. சண்முகமும், சண்முகம்னா 6 முகம், 8 14. தோளும் 12 தோள், 14 12 26. கடம்பும் கடப்பமாறு 27. இந்த 27 எனக்கு முன்னால் தோன்றினார். 27 நட்சத்திரங்கள் என்னை என்ன செய்யும்? கரெக்டா 27 வருது. குமரேசர் இருதாடும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சின்ன குழந்தை காலில் தண்டை போட்டுக்கும். முருகப்பெருமான் தண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறானா? நம்ம தான் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறான்.
அவரு காலில் தண்டையோட வந்து நிற்கிறார். கல கல கலன்னு சத்தம் கேட்குது. 6 தண்டை தலைமாட்டில் இருக்குதுங்க, வெள்ளி தண்டை. பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போனாரா, பரிசைக்கு 6 ஆம்பளை பிள்ளை. இந்த வருஷம் 1, 1.5 வருஷம் கழிச்சு 1, 1.5 வருஷம் கழிச்சு 1, கரெக்டா பிறந்தது. 6 ஆண் குழந்தை. ஓனா சிறுவையர், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், 6 ஆண் குழந்தை பிறந்துதான். இந்த செய்தியை சென்னையில டி நகர்ல ஒரு சங்கத்துல சொன்னேன். ஒரு அம்மா எந்திரிச்சிருச்சு. ஐயா, என்ன? எங்க அப்பா அந்த 6 பேர்ல ஒருத்தர் இருந்துச்சு. எனக்கு சப்த நாடி போயிடுச்சு. என்ன பார்த்தீங்களா, திருவாசகம் எங்க போயிடுச்சு? அந்த காலத்திலே சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுற மாதிரி திருவாசகத்தை வச்சு கும்பிடுவார்கள். சிவபூஜை பண்றீங்கல்ல, சிவலிங்கம் வச்சுக்கிறீங்களா இல்லையா? சிவலிங்கத்துக்கு பதிலா திருவாசகத்தை வைத்து கும்பிடுவார்கள். திருவாசகம் இசைக்கோட்டு சிவலிங்கம். ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமி மாணிக்க வாசகரை பாடல? என் கருத்துப்படி மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு. அப்போ பின்னால வந்த சுந்தரர் பாடி இருக்கணுமா இல்லையா? பாடல. ஏன் பாடல? ஏன்னா மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. சார், இந்நேரம் பேசிவிட்டு கடைசியில் எப்படி சொல்லிட்டீங்களே, மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. அப்ப அவர் யாரு? கடவுள். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சிவஞான முனிவர் எழுதுகிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சிவத்தினுடைய தன்மை பெற்றவர். சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. ஞானத்தால் சிவமே ஆனவர். அதனாலதான் மாணிக்க வாசகரை அடியார்கள் பட்டியல்ல சேர்க்கிற. மாணிக்க வாசகர் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். வச்சு பூஜை பண்ற பழக்கம். அதுல ஒரு கதை நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்துல பர்மா ரங்கூன்ல கடை வச்சிருந்தாங்க. யாங்கூன்னு இப்ப பேரு, அப்ப ரங்கூன்னு பேரு. இலங்கையில வியாபாரம், ரங்கூன்ல வியாபாரம். ஒரு காலம் வியாபாரம் பண்ற பொழுது கடைசி 1940-41 அங்கிருந்து ஓடி வர்றாப்புல ஆயிப்போச்சு. ஜப்பான்காரன் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி எல்லாருக்கும் ஜப்பான் நோட்டு கொடுத்துட்டாங்க. இவர் எல்லாரும் ஓடி வர்றாப்புல ஆயிப்போச்சு. ஒரு செட்டியார் அங்கிருந்து ஓடி வர்றார். கடைசி கப்பல் ஏறுனா கல்கத்தா போய் இந்தியாவுக்கு போயிடலாம். நாளை அன்னைக்கு கப்பல். இன்னைக்கு ரங்கூனுக்கு வந்துட்டார். இவரை பூரா சோதித்தார்கள் இந்திய தேசிய ராணுவமும் ஜப்பானிய படையும். சோதித்தவர்கள் செட்டியாரை கொண்டு சிறையில போட்டுட்டார். நீ இந்தியாவுக்கு உளவு கொண்டுகிட்டு போறே. இவர் அப்புராணி மனுஷன். விபூதி, ருத்ராட்சம், சிவா 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 புடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. நீ இந்தியாவுக்கு உளவு கொண்டுகிட்டு போறே. இவருக்கு மொழியும் சரியா தெரியல, ஜப்பான் மொழி தெரியாது. தவிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. நாளானைக்கு கப்பல். ராத்திரி உட்கார்ந்து திருவாசகம் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்திய தேசிய ராணுவத்துக்காரர் ஒருத்தர் வந்துட்டார், தமிழ் தெரிஞ்சவர். செட்டியாரே, என்னையா இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்? இல்லை, இந்த மாதிரி என்ன கொண்டாந்து போட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நாளானைக்கு கப்பல், நான் ஊருக்கு போகணும். இரு, நான் போய் பார்க்கிறேன். இந்திய தேசிய ராணுவத்துக்கும் ஜப்பானுக்கும் தொடர்பு உண்டு. நேதாஜி அப்ப அங்க இருந்த காலம். உள்ள போய் விசாரிச்சார். அவன் சொல்லிட்டான், செட்டியாரு இந்தியாவுக்கு உளவு கொண்டுகிட்டு போறாரு. என்னையா சொல்ற? ஆமா, இந்த பாருங்க, ஒரு புத்தகத்தை தூக்கி காமிக்கிறாங்க. புத்தகம் இவரு புத்தகம். அதுல ரெங்கோன்னு போட்டிருக்கு. அவன் தமிழ் அறவரையா படிச்சான். அந்த அந்த அதிகாரி ரெங்கோன்னு போட்டிருக்கு. பாத்தீங்களா? தமிழ் எழுத்து ரெங்கோன் தானே? ஆமா. செட்டியாரு ரெங்கோனை பத்தி ஏதோ சமாச்சாரத்தை இந்தியாவுக்கு வெள்ளக்காரனுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதான் உள்ள வச்சு போட்டுவிட்டான். அட பாவிகளா, இது திருவாசக புஸ்தகம்டா. ரெங்கோன்னு இருக்குல்ல, தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் ரெங்கோன் திருவாசகம் என்னும் தேர். வாதவூர் எம் கோன் பிரிக்க சேர்த்து போட்டுவிட்டான் கடற்காரன். வாதவூர் எம் கோன் என்பது வாதவூர் ரெங்கோன் ஆயிடுச்சு.
செட்டியார் மாட்டிக்கிட்டார். நடந்த கதைங்க. புதுவையல்னு ஒரு ஊர், அந்த ஊருக்காரர் அந்த செட்டியார். இருங்க, மிச்ச கதையை படிக்கிறேன், அதுதானே எனக்கு முக்கியம். இவர் அங்க போய் சொல்லி, பாவிகளா இது திருவாசகம்டா, என்னடா சொன்னீங்க, வாதவூர் எங்கோன் என்பதை சேர்த்து போட்டு வாதவூர் ரெங்கோன் ஆக்கிவிட்டாங்க, உங்க ரெங்கோனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைடா, இது 3ஆம் நூற்றாண்டு பாட்டு. ஆமா, இந்த பாட்டை எழுதுனது யாரு? அடிக்கடி படிக்கிறோமா இல்லையா? நம்ம பூஜைகளை கடைசியா படிக்கிறாங்க. யார் எழுதுனா தெரியல. பாட்டு எழுதின ஆள் தெரியாட்டி அபியுக்தர்னு எழுதிடுவாங்க அந்த காலத்துல. அபியுக்தர்னு போட்டா என்ன அர்த்தம்? எழுதின ஆள் தெரியலன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் திருவாசகத்துக்கு அருமையா ஒரு முன்னுரை இந்த பாட்டை கொடுத்தார், செட்டியார் மாத்திட்டார். அவர் பெரும்பாடு பட்டு சொல்லி விடுதலை வந்துட்டார். நாளைக்கு கப்பல் இன்னைக்கு வெளியே வந்தாச்சு. செட்டியார் கேட்கிறாரு, அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடு. யோ, அதானையா உன்னை உள்ள வச்சு இவ்வளவு சொத்தை போட்டுட்டு போனியே, இந்த திருவாசகத்தையும் போட்டுட்டு போக வேண்டியதானே. என் உசுரை விட்டுட்டு போவேன், நான் பூஜை பண்ண திருவாசகத்தை விட்டுட்டு போக மாட்டேன். அதுக்காகத்தான் அவரை கையெடுத்து கும்பிடுறேன். நான் பூஜை பண்ண திருவாசகம், எனக்கு சிவபெருமான் சீர்கொண்டு திருவாசகம், சிவபெருமானை விட்டுட்டு நான் போக மாட்டேன். காமாட்சி தவம் பண்ணாலா மண்ணால சிவலிங்கம் வச்சு காஞ்சிபுரத்துல. வெள்ளம் வந்துருச்சா, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சிவலிங்கத்தை அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிடுவோம். நாளைக்கு இன்னொரு சிவலிங்கம் பண்ணிக்கலாம். கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. போனா நானும் போறேன் அவரோட, இந்த சிவலிங்கம் போனா நானும் போறேன். கட்டி பிடிச்சுக்கிட்டான். கட்டி பிடிச்ச உடனே சிவபெருமான் அப்படியே ஆண் வடிவத்துல காட்சி கொடுத்தாராம். இவளுக்கு வெக்கமா போச்சான். சே, இவரை எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிட்டோம், நம்மளா கட்டி பிடிச்சு கூடாதே. பெண்மைக்கு வெட்கம் உண்டு. அப்படியே விலகினாலாம். இதெல்லாம் எந்த ஒரு காஞ்சிபுரம். அது மாதிரி உயிரை விட்டாலும் விடுவேன், சிவனை விட மாட்டேன். காமாட்சி என் உயிர் போனாலும் போகும், வழிபாடு பண்ண திருவாசகத்தை விட மாட்டேன். இந்த வாங்கி விட்டுத்தாங்க ஊருக்கு போனாரு. ஊர்ல அவருக்கு 3 தாரம் கல்யாணம் பண்ணாங்களாம். அதெல்லாம் கதை வேற, நமக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது இது மட்டுமே.